Hello friends. Poco இருந்து ரீசெண்டா பார்த்தோம் அப்படினா X3 அப்படிங்கற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணிருந்தாங்க. ரியலாவே ஒரு flagship ஃபோன்ல நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு மேட்ச் பண்ற அளவுக்கு ஒரு 17000 ரூபாய் பட்ஜெட்ல நீங்க வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா X3 கூட நீங்க சூஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கறத ஒரு குயிக்கா அன்பாக்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ரியலாவே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். and அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா 15000 ரூபாய் தான் உங்க பட்ஜெட் அப்படினா நேத்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அண்டர் 15K குள்ள பெஸ்ட் மொபைல்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படினு மறக்காம இந்த வீடியோ செக் பண்ணிட்டு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ குயிக்கா அன்பாக்ஸ் வந்துட்டு இது நார்மலான அன்பாக்ஸ் இல்ல, ரியலாவே அன்பாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்க போகுது. சோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா X3ன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடுலயுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படினா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ். அதை ஓபன் பண்ணீங்க அப்படினா சிம் எஜெக்டர் டூல் and யூசர் மேனுவல் ப்ரொடெக்டிவ் கேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. எங்கடா இதில் ஃபோனையும் காணா ஒன்னையும் காணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரியல் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா சல்லியா நொறுக்கிட்டாங்கய்யா அப்படின்னு உங்களுக்கே தோணும். என்ன அப்படின்னா மீடியா கிட் அப்படின்னு சொல்லி தனி ஒரு பாக்ஸில் ஆக்சுவலாக வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அது வந்து வரும்போதே வந்து இந்த கொரியரில் வந்துட்டு அவங்க ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாங்க போல். சல்லியாக நொறுங்கி போய் தான் வந்தது. நல்ல வேலை ஃபோனுக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகலை. அண்ட் அதே போல் நீங்கள் இந்த ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஃபோன் பேக்கில் தான் வரும். இந்த மீடியா கிட் வராது. ஆக்சுவலாக இது வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக அனுப்புனாங்க. பட் இப்படி ஆகி போச்சு. சரி ஓகே, மற்ற விஷயம் இதில் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஆன் பண்ணி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சார்ஜ் போடுறதுக்கான 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலில் கேஸோட ஃபிட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே திக்னஸ் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இவங்களோட X2ல பார்த்தீங்கன்னா 4500 தான் கொடுத்துருந்தாங்க. ரியலாகவே நல்ல ஒரு அப்கிரேட் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிவைஸ்க்கு ஒரு ஒர்த்தான பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த 6000 mAh. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 60% வந்து சார்ஜ் ஆயிரும். 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலாகவே நல்ல ஒரு விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 6000 mAh அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்ம் வந்து 2-3 நாள்லாம் வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அடிக்கடி சார்ஜ் போடலாம் தேவையில்லை. நல்ல ஒரு ஒர்த்தான விஷயம். ஸோ இதை தவிர டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ்டிக் மெட்டீரியலில் கிளாஸ் லுக் மாதிரி இருக்கும். ஸோ கிரேடியன்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேடியண்ட்டாக கொடுக்காம சென்டரில் மட்டும் வந்துட்டு கிரிட் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் சொரப்பாக இருக்காது, ஃபுல்லாக வளவலன்னு தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய கேமரா பம்பும் பார்த்தீங்க அப்படின்னாலே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. என்ன கொஞ்சம் வெயிட் அதிகமாக திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பட் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றனால சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே நீங்க வாங்குறதுக்கு ஒரு ஒர்த்தான பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 6.67 inch ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 120 Hz தானா அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. ரீசன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி இவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால் பேட்டரியை வந்து சேவ் பண்ண முடியும். சில இடத்துல வந்து 90 Hz வரும், சில இடத்துல 60 Hz வரும், 50 Hz வரைக்கும் குறைச்சி கூட இவங்க வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ஹெட்ஸை வந்து மாற்றிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்மூத் வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாவே இருக்குது. அண்ட் அதே போல் டச் சாம்பிளிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 240 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணும்போது தான் அதை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ கேம் ப்ளே பண்ணும்போது நீங்கள் அந்த சாம்பிள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்பவே நல்லா இருக்குது டச் சாம்பிளிங்கும் கூட. ஸோ ஓவராலாக பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோலோட கேமரா பொறுத்த வரைக்கும் 20 MP ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிளும் நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே திருப்தியாக இருக்குது பார்த்த ஃபோட்டோ வரைக்கும். நான் ரிவ்யூ போஸ்ட் பண்ணும்போது ரியலாகவே இன்னும் நிறையா ஃபோட்டோ சாம்பிள்ஸோட உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ மற்றபடி பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமாக இருக்குது. மற்ற 3 சைடுமே கம்மியாக கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வருது. அண்ட் HDR10 சப்போர்ட்டு இதில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ரெண்டாவது ஒரு ஒர்த்தான பாயிண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் இன்னொரு ஒர்த்தான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாட்டம்லேயும் டாப்லையும் ஸ்பீக்கர் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க அந்த ஸ்பீக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த ஓட்ட வழியாக உங்களுக்கு சவுண்ட் அவுட்புட் வரும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் Note 10
அல்ட்ராவோ ப்ரோவோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த சின்ன ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. இது என்ன ஒரு மர்ம ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்லாம் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்துருந்தது. இன்றைக்கி ஒரு 17,000 ரூபா செக்மெண்ட்லேயே வந்து அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க சவுண்ட் அவுட்புட் வர்றதுக்கு. ரியலாகவே நல்ல விஷயம். சவுண்ட் வந்து நல்லாவே வந்து வெளியில் வரும். ஓகே, இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டருமே வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் டாப்பில் வருது. லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு போடலாம், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து நீங்கள் சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகுது. டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதே போல் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே போட்டு நல்லாவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட்டு, மைக்கு, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விஷயம் இதோட OS அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண MIUI 12 அப்டேட்டில் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. Android 10 பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான புது ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அனிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே ரியலாகவே செமையாக வந்து இருக்கும் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கே. ஆல்ரெடி தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேமரா ஃபீச்சர்ஸ்லையும் கூட எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் MI டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் கூட அந்த அப்டேட் வரலாம். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 120 Hz இப்போ புதுசாக வந்த MIUI 12 இது எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி ரியலாகவே ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணும்போது லேக்லாம் இருக்க போகிறதே இல்லை. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இல்லை. ஸோ இந்த இடத்துல ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தாலுமே ஸ்னாப்ட்ராகனோட புது ப்ராசஸர் இவங்க தான் ஃபஸ்ட் டைமாக இந்த டிவைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 732G அப்படின்ற ப்ராசஸர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வேப்பர் லிக்யூட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ணாலும் கூட ஒரு 6 டிகிரி நார்மல் ஃபோனை விட கம்மி பண்ணி தான் கொடுக்கும் அப்படின்றாங்க. ரியலாகவே ஒரு கேம் ப்ளே பண்ணுறவங்க ஒரு 17,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேமரா ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே ஒர்த்தான ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ரெண்டையுமே வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மூவி மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னாலும் மூவி மோடு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயும் கிளீன் பிளாக்காக வர மாதிரி 60:9 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ளோனிங்கும் வந்து நம்ம பண்ணிக்க முடியுது. ஒரே பேர் வந்து 2 பேராக இருக்கிற மாதிரி வீடியோலையும் பண்ண முடியும், ஃபோட்டோஸ்லையும் பண்ண முடியும். நல்ல ஒரு ஒர்த்தான நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரிவ்யூ போடுறேன், இல்லை தனியாக வந்து இந்த MIUI 12 பற்றி இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது இன்னும் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா சோனியோட IMX 682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.89ஓட 64 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணாலும் கூட அந்தளவுக்கு வந்து பிக்சல் உடையாமல் ரொம்பவே நல்ல ஒரு அவுட்புட் தான் கொடுக்குது. அண்ட் அதே போல் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள் பாருங்கள். ரொம்பவே முக்கியமான 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், செக் பண்ணுங்கள். அண்ட் டெப்த் சென்சிங்க்கு வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபோனில் நான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ரூபா செக்மெண்ட்லையும் சரி, அதுவே 10,000 ரூபா செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே வந்து இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராக்கும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் கொடுக்குறது வாங்குறவங்களுக்கு என்ன எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு சலிப்பு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து டெலிஃபோட்டோக்காக ஒரு கேமரா வந்து கொடுக்கலாம், மேக்ரோ கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம மெயின் கேமராலேயே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஒரு டெலிஃபோட்டோ கேமரா அட்லீஸ்ட் 3x அளவுக்கு ஜூம் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கூட இன்னும் இந்த டிவைஸ் வேறு லெவலில் இருந்திருக்கும். 2 மெகா பிக்சல் அப்படின்றது டியூவல் கேமரா செட்டப்பாக கூட கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே, சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ்லாம் என்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்ன இருக்குது, வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலாகவே இந்த ஒர்த்தானதாக இருக்கும் இந்த ஹைலைட்ஸ் வந்து. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இதோட டிஸ்பிளே 120 Hzோட நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 240 டச் சாம்பிளிங் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்குது இந்த டிஸ்பிளேக்கு. பட் என்ன கொஞ்சம் பல்கியாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. பட் இருந்தாலும் 6000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது இது இருக்கக்கூடிய கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேமரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. கேமரா அவுட்புட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. மூணாவது இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் லேட்டஸ்ட் அப்டேட்டில் இவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 732G வந்துட்டு நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது, கூடிய லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்கனால அதுவும் ஒரு ஒர்த்தான பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் மற்ற ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரேடியோ வந்து கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ஒர்த்தான விஷயம்னு சொல்லலாம். தண்ணியில் அந்த மாதிரி விழுந்தாலும் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு IP ரேட்டிங்கும் வந்து IP53 வந்து கொடுத்துருக்கிறதும் நல்ல ஒரு விஷயமா இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2 மெகா பிக்சல் கேமரா 2 கொடுத்தது ரியலாகவே ஒர்த் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு LCDக்கு பதிலாக சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து ஓகே, குறை அப்படின்னா இதை சொல்லலாம். பட் இது ஒரு பெரிய குறை வந்து கிடையாது.
அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,500 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,999 ரூபா, 20,000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.